ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண ஜெயந்திக்கு எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி ப்ளாக்காக போட போகிறேன். அன்றைக்கி 1 மினிட் ஸ்டார்ட்டில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. டீட்டெயிலாக சொல்லவும் முடியல. ரெடி பண்ணி போடணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி போட்டோன்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி போட்டாச்சு. ஃபஸ்ட்டு காலையில் எப்பவும் போல சீக்கிரமே எந்திரிச்சிட்டேன். எனக்கு வராண்டா ஃபுல்லாக செம்ம தூசி. நல்லா காற்றடிச்சல வீடு வரைக்கும் நல்லா தூசி க்ளீன் பண்ணலாம் இதாகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு மாப்லாம் போட்டுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சுன்னு சொல்லிட்டு பரபரன்னு இருந்துச்சு. எனக்கு ஃபுல்லாகவே வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் ஈவினிங் மேலே தான் நம்ம வீட்டில் சாமி கும்பிடுவோம். ஸோ அந்த ஈவினிங் டைம் ஃபுல்லாமே பிஸியாக இருப்போம். சரி அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே விட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச்லாம் சிம்பிளா செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டோம். ஈவினிங் மேலே ஏதாவது செய்வோம்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் 2 விதமான ஸ்வீட் செய்யலான்னு யோசிச்சிருந்தேன். ஒண்ணு பாசிப்பருப்பு லட்டு, இன்னொன்னு சுழியம் செய்யலான்னு யோசிச்சிருந்தேன். எனக்கு 3 மணி கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பாசிப்பருப்பு லட்டு செய்யவே ஒரு 4 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெறைய வேலை இருந்துச்சு எனக்கு. அதனால சரி இன்னொரு நாள் சுழியம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு லட்டுக்கு நான் 2 கப்பு எடுத்துக்கிட்டேன். 2 கப்புக்கு 2 கப்பு சீனி தான் போடுவாங்க. அது நல்லா ஸ்வீட்டா இருக்கும். நான் 1 1/2 கப்பு தான் எடுத்தேன். இதுவே செம்ம ஸ்வீட்டா இருந்துச்சு. எங்க வீட்ல ரொம்ப இனிப்பு போட்ட அப்படின்னு சொன்னாங்க. நான் 1 1/2 கப் தான் போட்டேன். நீங்க 1 கப் கூட போடலாம். நல்லா தான் இருக்கும். ஸ்வீட் கம்மியா சாப்பிடுறவங்க. போட்டாச்சு. ஏலக்காய் போட்டு அந்த சீனிய நல்லா மிக்ஸியில அரைச்சுட்டேன். பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டு அதையும் நல்லா மிக்ஸியில அரைச்சுட்டேன். நல்லா நைஸா அரைச்சா நம்மளுக்கு சல்லடை வச்சு சலிக்க தேவையே இல்ல. எனக்கு மிக்ஸி சூடாயிருச்சு. அதனாலயே பயந்துக்கிட்டு நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டு சல்லடைய வச்சு சலிச்சுட்டு அப்படியே இது பண்ணியாச்சு. நெய்யில கொஞ்சம் முந்திரி, கிஸ்மிஸ்லாம் போட்டுட்டு அதையும் சேர்த்துட்டு ஃபுல்லா எனக்கு இந்த நெய் ஊத்துனேன். அப்புறம் திருப்பி இதே அளவு நெய் சேர்த்தேன். அவ்வளோதான் நெய் எடுத்துக்கிட்டேன். 2யும் போட்டு நல்லா சூடா இருந்துச்சு. கொஞ்சம் ஃபஸ்ட்டு கரண்டியில வச்சு கிண்டிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுக்குற சூடு வரவும், அப்படியே லட்டா பிடிச்சு எடுத்துட்டேன். அந்த 3:00லேருந்து நைட் 8 மணி வரைக்கும் எனக்கு அப்படியே கன்டினியூஸா வேலை இருந்துச்சு. எனக்கு தெரியும் 4 நாள் கன்டினியூஸா வேலை பார்த்துருக்கோம். ஸோ நைட் டின்னர் பண்ணதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே இட்லிக்கு மாவு ரெடி பண்ணி 12 மணி போல ஆட்டிட்டு அதையும் புளிக்க வச்சுட்டேன். என்னோட எண்ணம் ஒரு 7 மணிக்கு ரெடி ஆயிரும் புளிச்சிரும்னு சொல்லிட்டு பண்ணேன். எல்லாமே ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கரெக்ட்டா லட்டுலாம் பிடிச்சு வச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. லட்டு பிடிச்ச கைய பாதம் போட தான் போயிட்டேன். 2 கேட்லேருந்து பூஜை ரூமுக்கு ஒரு இது போடணும். அப்புறம் வாசல் வரைக்கும் ஒரு இது போடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். திருப்பி தூசியா ஆயிடுச்சு. அப்பப்போ தொடச்சு அப்படியே போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் 2 வாசல்லையும் கோலம் போட்டேன். நம்மளுக்கு ஒயிட் டைல்ஸ் வேறையா, அதனால சரின்னு சொல்லிட்டு மஞ்சள் பொடி போட்டு அப்படியே அரிசி மாவுல கலந்து வச்சுட்டேன். அதுபடி பாதம் போட்டாச்சு. கைய வச்சு 2 பக்கம் போட்டு 2 கேட்லேருந்து வாசல் வரைக்கும் பூஜை ரூம் போகிறதுக்குள்ளயும் செம்ம பேக் பெயினே வந்துருச்சு. சரி இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் தான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போட்டு முடிச்சுட்டேன். முடிச்ச கையோட அப்படியே எல்லாத்துக்குமே குங்குமம் வச்சாச்சு. 2 வாசல் கோலம் போட்டதுலேருந்து இங்கே வரைக்கும் நல்லா வச்சுட்டு, நல்லா ஃபேனை போட்டு நல்லா காய வச்சுட்டேன். மிர்ச்சா இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் போடும்போதே என் ட்ரெஸ்ஸில் பின்னாடிலாம் ஒட்டிடுச்சு. அதனால் நல்லா ஃபேனை போட்டு காய வச்சாச்சு. அடுத்து மாவில தான். மாவில ஏதாவது விசேஷம் வந்தாலே நான் இந்த மாரி மாவில தான் கோர்ப்பேன். பூ வச்சு. இன்னைக்கு ரோஸ் ரொம்ப கம்மியா கிடச்சிருந்துச்சு. எப்பவுமே ரோஸ் நெறையா வச்சு நடுவுல அந்த செவந்தி பூ வைப்போம். இது போன வருஷம் நான் செஞ்சது. இந்த வாட்டி ரொம்ப கம்மியாவே கிடச்சிச்சு. இதுக்க வச்சு செய்வோம்ன்னு சொல்லிட்டு அப்படியே மாவிலேயே மடிச்சு, ஒரு ஊசி நூல வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கோர்த்துட்டு, அத அப்படியே மாவிலேயே ரெடி பண்ணியாச்சு. நம்ம வீட்ல கிருஷ்ண ஜெயந்தி சாமி மட்டும் கும்பிடுவோம். தம்பி பொறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆர்வம் இருக்கும்ல, நம்மளும் மேக்கப் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் தம்பி பொறந்து 5த் மந்த்ல ஒரு கிருஷ்ண ஜெயந்தி வந்துச்சு. அப்ப இருந்து தான் இதெல்லாம் ரெடி பண்றது. அப்பதான் இந்த மாவிளக்கு கோர்க்கவே நான் கத்துக்கிட்டேன். அப்ப கூட மாலை தான் கோர்த்தேன். அடுத்தே நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி வரும்ல, அப்பதான் இந்த மாவிளக்கு கோர்க்க கத்துக்கிட்டேன். அதுல ஏதாவது விசேஷ நாள் வந்துச்சுன்னா, இந்த மாரி செஞ்சிட வேண்டியதான். செஞ்சு அப்படியே வாசல்ல போட்டா சூப்பரா அழகா இருக்கும். பார்க்கவே நல்லாயிருக்கும். அந்த மாரி செஞ்சு சரின்னு சொல்லிட்டு நூல வச்சு கோர்த்துட்டேன். கோர்த்துட்டு அது பக்கம் ரெடி ஆயிடுச்சு. அத அப்படியே வாசல்ல போட்டுட்டு, அடுத்து சாமி ஃபோட்டோஸ் ஃபுல்லா சந்தனம், குங்குமம் வைக்க போறேன். அதெல்லாம் வச்சுட்டு பூவே அலங்காரம் பண்ணியாச்சு. தம்பிக்கு இந்த வருஷம் நான் அலங்காரம் போடல. நான் ஃப்ரைடே தான் எனக்கு தெரியும். மண்டே கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லிட்டு 4 நாளா என்னத்த போடன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. அப்பனாலும் இருக்கிறது இருந்துச்சு. தம்பிக்கு போன வருஷம் வாங்கினதுலாம் இருந்துச்சு. ஆனா அப்பயே அவன் பிறந்து 5த் மந்த்லயே எனக்கு அந்த பொட்டு வைக்க நான் அவன் தூங்கும்போது தான் அவ்வளோ பாடுபட்டு வச்சேன். எல்லா குழந்தைங்களும் அப்ப அமைதியா இருக்கும் வைக்கலன்னா. தம்பி அப்படியே ஆப்போசிட்டு. ஒவ்வொரு வாட்டியுமே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வச்ச மாரி இருந்துச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் நை நைன்னு இருந்தான். சரி லேட்டா வேற ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். சரி
கொஞ்சம் குழந்தைங்க வச்சிருக்க வீட்ல கொஞ்சம் சாமி கும்பிடுறது, இந்த மாரி வீடியோ எடுத்து போடுறதுலாம் ரொம்ப கஷ்டம். யாராவது இருந்தா ஹெல்ப்பா இருந்தா நல்லா தான் இருக்கும். எனக்கு அந்த மாரி தான் வீடியோ, ஃபோட்டோஸ் எடுக்கவே ஆள் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்டாண்ட வச்சுட்டு தான் நானே எடுத்தேன். அப்பயும் போய் ஸ்டாண்டெல்லாம் தள்ளி விட்டுட்டு, சாமி ரூம்ல வந்து நிக்கவே இல்ல. அவன வச்சு சாமி கும்பிட்டு நானே கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். சூடம் பொருத்தவா? தீபம் பொருத்தவான்னு அந்த சாமி ரூம்ல எப்பவுமே ஒரு கன்ஃப்யூஷன் இருக்க தான் செய்யும். எனக்கு வந்து நான் புதுசா கும்பிட்றனால ரொம்பவே கன்ஃப்யூஷன் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியா நல்லபடியா கும்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். 4 நாள் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணது இந்த ஒரு 4 நாளுக்கு தான். சரின்னு சொல்லிட்டு நல்லபடியா முடிச்சுட்டு, அவனுக்கு வந்து ரவா லட்டு ஊட்டி விட்டேன். சாரி பாசிப்பருப்பு லட்டு வந்து ஊட்டி விட்டுட்டேன். அப்படியே வந்து டின்னருக்கும் ஆஸ் யூசுவல் நல்ல வேளை மாவு புளிச்சு சாஃப்ட்டாவே வந்துருந்துச்சு. அதையும் வந்து இது பண்ணியாச்சு. நான் 4 நாள் கன்டினியூஸா கிளீன் பண்ணது 4 செகண்ட்ல முடிச்சுட்டான். சாமி ரூம் ஃபுல்லா வந்து விபூதிய கொட்டிவிட்டு அங்கே இருக்கிற ஃபுல்லா தட்டி விட்டான். நல்ல வேளை விளக்கெல்லாம் தட்டல. சரின்னு சொல்லிட்டு அத அப்படியே கிளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து நான் டயலாக் விட்டுட்டு போய் படுத்தவ தான். நாம 2 வருஷமா எடுத்த நான் கிருஷ்ண ஜெயந்தி தம்பியோட ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் அப்லோட் பண்றேன். முடிஞ்சா பாருங்க. நான்லாம் அம்மாகிட்ட சொல்லிட்டேன். "ஒரு 2 நாளைக்கு என்னையெல்லாம் எழுப்பவே எழுப்பாதீங்க" அப்படி சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு தான் படுத்தேன். அது எப்போ நடக்குதான்னு பார்ப்போம். அப்படின்னு சொல்லி டயலாக்லாம் விட்டுட்டு போய் படுத்தாச்சு. அவனோட வீடியோஸ்லாம் எடிட் பண்ணலாம் போட்டிருக்கேன். பாருங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.